ஒரு தாகத்தோடு கூட இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். முதலாவதாக இந்த ஒரு வசனத்தை யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். சரி, நம்மலாம் யாரா இருக்கிறோம்? நமக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு? அதாவது 2 இடத்துல நமக்கு ஐடென்டிட்டி இருக்கு. ஒன்று உலகத்துல ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்மளை எப்படியா ஐடென்டிஃபை பண்றாங்க? நம்ம யார்? கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரு விசுவாசி இல்லையா? கிறிஸ்துவுக்குள் விசுவாசியா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கும் இல்லையா? அந்த ரட்சிப்பு தான் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. கிறிஸ்துவ உலகத்துல நம்ம யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. அதே மாதிரி உலகம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல நம்மளை எப்படி நம்மளை அடையாளப்படுத்துறாங்க? இவங்க வேலூர்ல இருந்து வந்திருக்காங்க, வேலூர், இவங்க ஃபேமிலி அப்படின்ட்டு ஃபேமிலியை வச்சு அடையாளப்படுத்துவாங்க, ஊரை வச்சு அடையாளப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முக்கியமா நம்மளுடைய ப்ரொஃபஷனை வச்சு அடையாளப்படுத்துவாங்க. இவங்கள டாக்டர், இவங்க நர்ஸு அப்படின்னு, நம்ம இன்ஜினியர் அப்படின்னு நம்ம அந்த ப்ரொஃபஷனை வச்சு அடையாளப்படுத்துறோம். ஆனா இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இந்த அடையாளத்தோட நம்ம எப்படி நடக்கிறோம்? இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கிறது. நமக்கு எல்லா விதமான ரெகக்னிஷனும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க உலகத்திலையும் நம்மளை மேன்மையா வச்சிருக்கிறாரு, அதே போல ஆவிக்குரிய உலகத்திலையும் நம்மளை மேன்மையா வச்சிருக்கிறார். அதனால அந்த கர்த்தருக்குள்ளாக, இயேசுவுக்குள்ளாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய அடையாளம், நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், நம்மளுடைய அடையாளம் ரட்சிப்பு தான் அடையாளம். சரி, இந்த ரட்சிக்கப்படுகிற அதுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? எதுல இருந்தோம்? நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலையும். இது இல்லாத யாருன்னா இருந்திருக்கிறோமா? கண்டிப்பா கிடையாது. என்னதான் நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா எல்லாம் பெரிய ரட்சிப்பு, பெரிய பாஸ்டர்ஸோட பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க முதலாவது எதுல இருக்கிறாங்க? பாவத்துல இருந்துதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை அறிந்து கொண்டு அவங்க ரட்சிக்கப்படுகிறாங்க. இன்னும் சொல்ல போனா மற்ற வீட்டுல கூட பிரச்சனை இருக்காது, அந்த பாஸ்டர்ஸோட பிள்ளைங்க தான் சில நேரத்துல பெரிய பிரச்சனை பண்றவங்களா இருப்பாங்க, பெரிய பாவத்துல விழுந்துருவாங்க. ஏன்னா அது பிசாசுடைய ஒரு தந்திரம். அது அவனுடைய தந்திரத்துல என்ன பண்றான்? ஊழியம் செய்கிறவங்கள தான் முதலாவது அவன் தாக்குறான். ஸோ அதனால நம்மளுடைய அடையாளத்தை நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்க்கணும். அந்த ரட்சிப்பு அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? அது சாதாரணமா நம்ம கையில கர்த்தர் ஈஸியா கொடுத்துல. அந்த ரட்சிப்புக்கு ஒரு என்ன இருக்கு? ஒரு விலை இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அதை நம்ம சாதாரணமா ஓகே நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டே வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம், இயேசு நாமத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம், நம்ம பேப்டிசம் எடுத்துடுறோம், உடனே என்ன ஆயிடுது? நமக்குள்ள ரட்சிப்பு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போனா நம்ம என்ன பண்றோம்? நல்லா ஜெபிச்சு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அப்படியே நம்ம லைஃபை ஈஸியா கொண்டு போயிடுறோம். ஆனா அதை அவ்வளோ ஈஸியா கர்த்தர் நம்ம கையத்துல கொடுக்கல. அதுக்காக அவர் ஒரு விலை கிரயம் கொடுத்திருக்கிறார். அந்த விலை கிரயம் எப்படிப்பட்டதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். ஐசாயா 1:8. வழக்காடுவோமாறு என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். 18வது இதே யாரா ஒருத்தர் இங்கிலீஷ்ல வாசிங்க. யாரா இங்கிலீஷ் பைபிள் இருந்தா இங்கிலீஷ்ல வாசிங்க. ஐசாயா 1:18. Now let us settle the matter, says the Lord. Though your sins are like scarlet, they shall be as white as snow. Though they are red as crimson, they shall be like a wool. அந்த வசனத்துல நம்ம பாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிவேர்னு இருக்கான்.
சிவேர்னா அந்த சிவப்பை வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஒரு டார்க் ஷேட் அது இல்லையா, அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஸ்கார்லெட். அது அந்த கலரை என்ன அழகாக சொல்கிறாங்க, ஸ்கார்லெட் ரெட் இல்லையா. அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க சில பேர், எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து எப்படி வேணும், அந்த ஸ்கார்லெட் ரெட் சாரீ கொஞ்சம் எடுங்க அப்படின்னா. ஏன்னா அதுக்கு ஒரு அழகு இருக்குது, அதே போல் அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் இருக்குது. அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது அதோடைய இன்னொரு சாராம்சம், அடுத்த லைன் என்ன சொல்லுது, ரத்தாம்பர சிவப்பு. அப்போ அந்த சிவப்பு எதனால இங்க குறிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கார்லெட் ரெட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கார்லெட் ரெட் இஸ்ரவேல் தேசத்துல அது எப்படி கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பைபிளில் வந்து நம்ம ஒரு வசனமும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், அது வந்து சில காரியங்கள் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு சரித்திரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும், இல்லை நம்ம புரிந்து கொள்ளத்தக்க அர்த்தம் உள்ளதா இருக்கும். அதுதான் முக்கியம். பைபிள்ல வந்து எதுவுமே அர்த்தம் இல்லாம சும்மா சொல்லிட்டு போன வசனங்கள் கிடையாது. அதுல அர்த்தங்கள் ஆழமா இருக்குதோ, அந்த அர்த்தத்தை ஆராய்ந்து பார்க்கறவங்களுக்கு அது எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மன நிறைவை கொடுக்கும். ஓ கர்த்தர் பார் நம்ம கூட இப்படி பேசியிருக்கார் பார் அப்படின்ட்டு அதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கார்லெட் ரெட். இந்த ஸ்கார்லெட் ரெட் எப்படி அந்த காலத்துல வந்துச்சுன்னா, ஸ்கார்லெட் வார்ம் ஒரு புழு இருந்துச்சு. அந்த புழு எப்படிப்பட்ட புழுனா, அது சிவப்பா இருக்கும் அந்த புழு. இந்த மற்ற சில்க் வார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பூச்சி அது. அந்த புழு என்ன பண்ணணும்னா நல்லா சிவப்பு நிறமா இருக்கும். அது வந்து இந்த முட்டை இடுகிற அந்த சூழ்நிலை வரும்போது அதோடைய லைஃப்ல ஒரு பிரைம் டைம், அது நல்ல வளர்ச்சி அடைந்து வந்தப்போ அந்த ஃபீமேல் வேர்ம் என்ன பண்ணும், அது முட்டையிடும். அந்த முட்டை எடுக்கிற நேரத்தில் அது என்ன பண்ணும்னா, அந்த கிரீமிஸ் ஓக்குன்னு ஒரு மரம் இருக்குது அந்த இஸ்ரேல் தேசத்தில், அது ஒரு இப்போவும் பாலஸ்தீன் தேசத்துலையும் இருக்கு. அது என்னன்னா, அந்த மரத்தை வந்து அது ஸ்பெஷலாக அந்த மரத்தில் தான் போய் அது கூடு கட்டும். அது என்ன பண்ணும், நேராக அந்த மரத்துக்கு போவோம். தன்னுடைய உடம்பையே என்ன பண்ணோம்னா, உடம்புல இருந்து ஒரு திரவத்தை சூழ்ந்து அது வந்து ஒரு ஷெல் மாதிரி கூடு கட்டி அது தன்னை என்ன பண்ணும், அந்த மரத்தோட இணைச்சிக்கும் தன்னைத்தானே. ஏன்னா அது விழக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால முதலாவது அது கூடு கட்டும். அந்த கூடு கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணும், தன்னுடைய உடம்பு அதுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கு அந்த உடம்புக்கு மத்தியில பத்திரமா இருக்கிற மாதிரி அது அந்த முட்டைகளை இடும், சேஃபா இருக்கணும். அந்த அந்த முட்டைக்காக தான் என்ன பண்ணுது, முதலாவது அந்த ப்ரொடெக்ஷனுக்காக அந்த கூடு கட்டுது. கூடு கட்டி முடிச்ச உடனே அடுத்தபடியா என்ன பண்ணுது, அந்த முட்டை இடுது. முட்டை இட்ட உடனே அந்த முட்டை என்ன ஆகும், ஒரு நாள் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அந்த முட்டை என்ன பண்ணுது, அது வந்து சின்ன வேர்ம்ஸா உருவாகி வருகிறது. அந்த சின்ன வேர்ம்ஸ், அந்த பேபி வேர்ம்ஸ் அது வரும்போது அது 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 வெளியில வந்த உடனே அதுக்கு என்ன தேவைப்படும், சாப்பாடு வேணும் இல்லையா. ஸோ அந்த சாப்பாடு அது எங்க போகுதுன்னா, அந்த தாய் புழு இருக்குல்ல உள்ள, அது என்ன பண்ணுது, தன்னுடைய சரீரத்தையே என்ன பண்ணுது, அதுக்கு உணவாய் அளிக்கிறது. ஸோ தனக்கு அது வந்து உணவாய் கொடுக்கும் போது என்ன பண்ணுது, அந்த சின்ன வேர்ம்ஸ் என்ன பண்ணுது, அதோடைய தாயை என்ன பண்ணுது, அது உணவாய் எடுத்துக்கொண்டு அது வளர ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஃபியூ டேஸ் போயிட்டே இருக்குது. போயிட்டு இருந்த உடனே ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி கழியும் போது என்ன ஆகுது, இந்த தாயான அந்த புழு அது மரித்து போகிறது. அது மரணம் அடைகிற தருவாயில என்ன நடக்குதுன்னா, அது மரணம் அடையும் போதுதான் அது உடம்புல இருந்து ஒரு திரவம் சுரக்கிறது. அந்த திரவம் எப்படிப்பட்டதுன்னா, அதுதான் அந்த ஸ்கார்லெட் ரெட். அந்த கலர்ல என்ன பண்ணுது, அந்த திரவத்தை அது சுரக்குது. அதுல ஒரு அழகு என்ன பாத்தீங்கன்னா, அந்த திரவம் என்ன பண்ணுதுன்னா உள்ளதான் சுரக்குது. எதுக்குள்ள, அது எங்க இருக்குது, கூட்டுக்குள்ளாக இருக்குது. அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற மற்றது வேற யார் இருக்காங்க கூட்டுக்குள்ள, மற்ற சின்ன அந்த வேர்ம்ஸ் இருக்குல்ல, அதோட குட்டி, அந்த குட்டி வேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, அந்த திரவத்திலேயே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த திரவம் என்ன பண்ணா, அது ஒரு ஸ்ட்ராங் டை. அது என்ன பண்ணும், அந்த குட்டி வேர்ம்ஸ் எல்லாத்தையும், குட்டி வேர்ம்ஸ் முதல்ல வேற கலர்ல இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த திரவத்தினால, அந்த சிவப்பு திரவத்தினால அந்த குட்டி வேர்ம்ஸ் என்ன ஆயிடுது, சிவப்பு கலர்ல மாறிடுது. இந்த ப்ராசஸ் நடக்குது. இது நடந்து முடியும் போது கடைசியா யார் மரிக்கிறது, அந்த புழு, தாய் புழு அது மரிக்குது. ஸோ மரிச்ச உடனே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, அந்த கூடு வந்து இந்த தாய் மரிச்ச உடனே தாயோட உடம்பு தான் அந்த கூடா இருக்குது இல்லையா, நான் சொன்னேன்.
அப்போ அந்த கூடு என்ன ஆகுதுன்னா மரணம் அடைந்த உடனே அந்த கூடு சிவப்பா இருந்த கூடு அப்படியே வெண்ணிறமா மாறுது. வெண்ணிறமா மாறி அது வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி மாறுது. அந்த வேக்ஸுக்கு மேல என்ன ஆகுதுன்னா ஒரு ஒயிட் பவுடர் மாதிரி கிரியேட் ஆகுது. அதுக்கு அடுத்து இந்த 4வது நாளுக்கு அப்புறம் சொல்றது இதெல்லாம் ஒயிட் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஒயிட் லேயர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கிருந்து அந்த மரத்துல இருந்து உதிர்ந்து கீழே விழுது. அந்த உதிர்ந்து விழுகிறது எப்படி இருக்குது, ஒரு பனியை போல, ஒரு ஸ்னோ போல. அது வெண்மை நிறமா மாறி ஒரு ஸ்னோவா அது கீழே விழுது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். 18. இந்த பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். அது ரத்தாம்பர சிவப்பா இருந்துச்சு. இந்த பூச்சி அந்த கூட்டோட இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, ரத்தாம்பர சிவப்பா இருந்துச்சு. ஆனா அது தன்னைத்தானே விட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக தன்னுடைய முழு சரீரத்தையும் ரத்தத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து அதை உருவாக்கி கடைசியா அந்த அது எப்படியா மாறுது, வெண்மையான ஒரு பனி போல அது மாதிரி அங்கிருந்து விழுகுது. அந்த வேக்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேக்ஸ் கூட யூஸ் ஆகுமா, எதுக்குன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து பாலிஷ் பண்றதுக்காக அந்த வேக்ஸை கூட அது வேஸ்டா போல அந்த வேக்ஸை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன அந்த பூச்சியுடைய உடம்பு இருக்கு இல்லையா, தாய் பூச்சி, அந்த ஷெல், அந்த பூச்சி, அதை கூட என்ன பண்றாங்கன்னா மனுஷனுடைய ஒரு மெடிசனா, அது மெடிசன் செய்யறதுக்கும் அதை யூஸ் பண்றாங்க. அதாவது ஹார்ட் மெடிசனா, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பாருங்க எங்க இணைக்கிறாங்க, அது ஹார்ட்டுடைய மெடிசனா ஒன்று. ஸோ அந்த பூச்சிக்கு என்ன இல்லை, அது வேஸ்டாவே போல. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கிறோம். இந்த பூச்சி யாரு, ஆமா நம்மளுடைய ரட்சகராய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அழகு பாருங்க. அதனாலதான் இதை என்ன பண்றது, முன்குறித்து தாவீது இதை பத்தி சொல்லியிருக்காரு. எங்கன்னா சங்கீதம் 22:6. யாராவது வாசிங்க. 22:6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆமா. சோ இயேசு கிறிஸ்து பத்தி அவர் சொன்ன தீர்க்கதரிசனம், அவரோ எப்படி இருக்காரு, ஒரு புழு. அப்போ இயேசு கிறிஸ்து எந்த புழு, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கார்லெட் வார்ம் இது என்ன பண்ணுது, தன்னைத்தானே தன் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்து. ஏசப்பா என்ன பண்ணாரு, தன்னைத்தானே அந்த சிலுவை மரத்துல தன்னை விட்டு கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அவருடைய ரத்தத்தை யாருக்காக சிந்தினாரு, பிள்ளைகளாக, நமக்காக. ஸோ அந்த கூடை விட்டு அவர் வெளியில வரலாம், அதாவது சிலுவையை விட்டு அவர் இறங்கி இருக்கலாம். ஆனா அதை அவர் செய்யல. ஏன் செய்யல, ஏன்னா நாம் பிழைத்திருக்கணும். அந்த சின்ன பூச்சிக்கு இருக்கிற அந்த குணத்தை எப்படி வந்து அந்த காலத்திலேயே என்ன பண்ணாங்க, அந்த யூத ஜனங்களுக்கு அதை ஒரு அடையாளமா கொடுத்துருக்காரு கர்த்தர். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. அதெல்லாம் ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் நமக்கு அதை வந்து விளங்க செய்கிறார். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அனுபவிச்சு அப்படியே அதை வாசிக்கும் போது அது எப்படி இருக்கிறது, பயங்கர அர்த்தம் உள்ளதாகும். ஒரு நாம வந்து அதை எமோஷனலா எடுத்துக்கணும். அந்த ஏசப்பா அடிக்கப்பட்டது சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய ரத்தம் என்ன பண்ணுச்சு, அந்த சிலுவையில கரையா இருந்துச்சு. அதே போலதான் இந்த பூச்சி இறந்து அந்த இடத்த விட்டு எல்லாம் வெளியில வந்து கூடு உடைஞ்சு அந்த சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் கூட அது முதல்ல அந்த சுரந்த ஒரு திரவம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கார்லெட் ரெட், அந்த ஒரு அடையாளம் அந்த மரத்துல இருக்குமா. அதனால இன்னைக்கும் நமக்கு முன்பாக இருக்கிற சிலுவையில் என்ன இருக்குது, அவருடைய அடையாளம். அதே ரத்தம் இன்னைக்கும் நமக்கு அடையாளமா இருக்குது. எதனால, நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷம் ஆகிய ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வந்தது, அவருடைய ஜீவனால வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதை வந்து அடையாளமா வைக்கிறதுக்கு தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, டேபர்னக்கல்ல அந்த தொங்கல்கள், வாசல்ல இருக்கிற தொங்கல்களா இருக்கட்டும், கேட்ல இருக்கிற தொங்கல், இது எல்லாமே வந்து அந்த ரத்தாம்பர சிவப்புலையும் இந்த ஸ்கார்லெட் ரெட்லயும் இதான் வந்து அந்த நூல்களை இழைச்சி பண்ணாங்க. அந்த சிவப்பு நூல் எப்படி வந்தது, இந்த புழுவை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கரெக்டா நான் சொன்னேன்ல, அந்த குஞ்சு பொரிக்கும் போது அது திரவத்தை ரிலீஸ் பண்ணுதுன்னு, அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அந்த ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ண உடனே அது இறந்து அதுல இருந்து உடனே என்ன ஆகும், அந்த டை உருவாகும். அந்த டையை தான் என்ன பண்ணாங்க அன்னைக்கு, அந்த ரத்தாம்பர சிவப்பு நூலா அன்னைக்கு செஞ்சாங்க. அது அடையாளமா தான் என்ன பண்ண. அதனாலதான் ஏசப்பா என்ன சொன்னார், அதை தூக்கி நீ என்னுடைய கூடாரம், என்னுடைய வாசஸ்தலத்துல உள்ள போடு. ஏன்னா அது இயேசுவுக்கு
அடையாளமா இருக்க போகுது. அதனாலதான் அந்த நூலை அவர் செலக்ட் பண்ணார். ஸோ கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா விதமான ஒரு ஆச்சாரமும் எதுவா இருந்தாலும் அதுல என்ன இருக்குது, ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் வேற யாருமே இல்லை, எல்லாமே இயேசு தான், எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அன்னையிலிருந்து பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும், அது எதுவோட நிழல், இயேசுவின் வருகைக்கும் அவர் வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கையின் அர்த்தத்துக்கும் உள்ள நிழல் தான் அந்த பழைய ஏற்பாடு. அது ஹிஸ்டரி கிடையாது. இட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படியாக நம்ம என்ன பண்ணணும்னா, இது எதுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்னா, அந்த வசனத்தை வாசிக்கும் போது இதுக்குள்ள போகணும், அதுக்குள்ள இன்னொன்று போகுது, இன்னொரு அந்த மாதிரி வசனத்துக்குள்ள நிறைய இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், we have to unfold. அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம படிக்க போது தான் அது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது நம்ம ஜென்ரலாக ஒரு லேடிஸ்க்குன்னு சொல்லும் போது கடைக்கு போகிறாங்க, கடைக்கு போனோன்னா அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ட்ரெஸ் எது? அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரிக்கு தானே முதல்ல பார்ப்பீங்க. அந்த சாரி போன உடனே சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்ட்டு உடனே சாரி எடுத்துட்டு வந்துடுவீங்களா? கலரை பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? அதை பிரிச்சு அது பார்டர் என்ன, அதோட இது என்ன, பல்லு என்ன, எல்லாத்தையும் அப்படியே இன்ச்சா பார்த்து அந்த சென்டர்ல டிசைன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்க திருப்தி ஆவீங்க. இதை கட்டினா நான் சூப்பரா இருப்பேன், அதுக்கப்புறம் தான் அதை எடுப்பீங்க. சில நேரம் அதுல திருப்தி ஆகாம 4 கடைக்கு போவீங்க, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கும் அதை விட அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். we have to unfold. அதுக்குள்ள என்ன இருக்கு அதை பார்க்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடந்து போக கூடாது. அப்பதான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இதனாலதான் இது இன்னொரு இடத்துலயும் இது எங்க லிங்க் ஆகுதுன்னா, இந்த ஒரு விஷயம் எப்படி அந்த பூச்சி தன்னை இழந்து அந்த மற்ற பூச்சிகளை உருவாக்குச்சோ அதே மாதிரிதான் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நீங்கெல்லாம் என்னவா கோதுமை மணிகளா இருக்கீங்க, அதனால நீங்க உங்களை அழிச்சுக்கணும்னு சொல்ல வரல. என்ன பண்ணும், உங்க சுயத்தை அழிக்கணும். சுயத்தை அழித்து அவருக்காக நீங்க விதைக்கப்படும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரையும் உருவாக்குவீங்க. அதுதான் நம்மளுடைய ஒரே டாஸ்க், அதுதான் ஒரே மிஷன். இதுதான் அவருடைய கடைசியான கமிஷன். கிரேட் கமிஷன் என்ன சொல்லுது, நீ இன்னும் போய் மற்றவங்க சீஷராக எப்படி ஆக்க முடியும், நம்மளை விதைக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமா இருக்குது. இதுக்கு அடையாளமாக தான் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா, இது இது ஒரு அனுபவம் இல்லையா? நான் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் என்ன பண்ண தெரியும், ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் இல்லையா? ஆனா அது சாதாரணமா ரட்சிப்பு மட்டும் கர்த்தர் கொடுக்கல, ரட்சிப்புக்குள்ளதான் எல்லாமே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? ரட்சிப்புக்குள்ளதான் என்ன பண்ணுது, எல்லா ஆவிக்குரிய வரங்களும் உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், அது எதுக்குள்ள இருக்குது, ரட்சிப்புக்குள்ளதான் இருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆப்ரேட் ஆகும். அப்போ அந்த ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, டெம்பிள் ஆஃப் காட், ஆலயமா இருக்கிறது. எந்த வசனம்? 1 கொரிந்தியர் 6:19. இது என்ன சொல்லுது, நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்குது, தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம யாரா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எந்த வசனம்? கலாத்தியர் 3:26. அது மட்டும் இல்ல, நம்ம யாரா இருக்கிறோம், ராஜரீக ஆசாரியரும் ராஜாக்களுமா இருக்கிறோம். அது அடுத்த ஆசீர்வாதம். அது 1 பேதுரு 2:9. அதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். we are Christ ambassador. அப்போ கிரைஸ்ட் அம்பாசிடர் என்ற இன்னொரு ஒரு பொக்கிஷம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது 2 கொரிந்தியர் 5:20. அதுக்கு அடுத்து வேற என்னவா இருக்கும் சொல்லுங்க? இயேசுவின் சீஷர்களா இருக்கிறோம். இன்னும் ஒண்ணு இருக்கு, அப்போஸ்தலர் இருக்கும். ஓகே, அதான் லாஸ்ட் பாயிண்ட். மணவாட்டி. நம்ம மணவாட்டி, அவர் மணவாளனா இருக்கிறாரு. ரெவலேஷன் 21. இன்னும் ஒண்ணு இருக்குது பாக்கி. brothers are brothers and sisters.
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, அது நற்கந்தமா இருக்கும். நம்ம ஒரு போராட்டத்துல இருக்கோம். அந்த போராடணும்னா நம்ம யாரா இருப்போம்? யுத்த வீரர்களா இருக்கும். கண்டிப்பா சோல்ஜர் இன் கிரைஸ்ட். 2 திமோத்தி 2:3 அதிகாரத்துல. அப்போ இந்த சால்வேஷன் பேக்கேஜ்ல இப்ப நான் என்னெல்லாம் சொன்ன வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஆலயம். முதலாவது நம்ம ஆலயமா இருக்கிறோம். அடுத்தது தேவனுடைய பிள்ளைகளா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால அவர் மூலமா நம்ம பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ராஜரீக ஆசாரியாரா இருக்கிறோம். இயேசுவின் ஸ்தானாதிபதிகள் கிரைஸ்ட் அம்பாசிடரா இருக்கிறோம். அப்புறம் டிசைபிள்ஸா இருக்கோம், அவருடைய சீஷர்களா இருக்கிறோம். சோல்ஜரா இருக்கிறோம். கடைசியா மனவாட்டியா இருக்கிறோம். இந்த பேக்கேஜுக்கு என்ன பேரு? ரட்சிப்பு. அப்ப பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு நன்மைங்க பாத்தீங்களா? அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னா நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் பெற்றுக்கொண்டேன்ற சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். அப்படிதான். இப்போ நாளைக்கே உங்களுக்கு வந்து அமெரிக்கால கிரீன் கார்டு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நீங்க கிளம்புறீங்கன்னா அந்த கிரீன் கார்டுக்குள்ள எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அங்கே போன உடனே நீங்க எவ்வளோ நாள் வேணா தங்கிக்கலாம், எங்க வேணா வேலைக்கு போகலாம், உங்களுக்கு ஒர்க் விசா வேணாம், எல்லா பெனிஃபிட்ஸும் எங்க இருக்கு? அந்த கிரீன் கார்டில் இருக்கு. அப்போ இந்த உலகத்துல, இந்த ஆவிக்குரிய உலகத்திலயும் சரி, நம்ம சாதாரண இந்த உலகத்திலயும் சரி, எல்லா விதமான ஆசீர்வாதமும் எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் இந்த ஒரு ரட்சிப்புக்குள்ள வச்சு நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக தான் அவர் அவ்வளோ பாடுபட்டார். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான பாடுகள் பெரிய பாடு. அவர் அதனால தான் அவரை நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய், நம்முடைய ரட்சகராய், நம்முடைய ராஜாவாய் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளோ ஒரு விசேஷமானது. இது எப்படிப்பட்டதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொக்கிஷம் இல்லையா? பொக்கிஷமா இல்லையா? என்ன அமைதியா இருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா இது வந்து ஒரு பொக்கிஷம். இது ட்ரெஷர் இல்லையா? யாருக்கும் கிடைக்காதது ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அதுதான் பேரு ட்ரெஷர். இப்போ ஊர்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை நம்ம பொக்கிஷம் சொல்லுவோமா? கிடையாது. அப்ப இந்த உலகத்துல தேர்ந்தெடுத்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது என்ன பண்ணணும்? நம்ம பொக்கிஷமா பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட பொக்கிஷ பத்தி நம்ம ஒரு சில காரியத்தை பார்ப்போம். அதாவது பொக்கிஷம் பெற்றவன், இப்போ உங்க வீட்டுல வந்து நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வீடுல தோன்றீங்க, ஏதோ ஒரு தங்க புதையல் கிடைச்சிருச்சு. தங்க புதையல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க லைஃப் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு, நிறைய போராட்டம், நிறைய கடன், அந்த ஊர்ல அவமானம். புதையல் கிடைச்ச உடனே அடுத்த நாள் உங்க லைஃப், உங்க மனசு அது வந்து பல கோடி வச்சுங்களேன். அப்போ உங்க வாழ்க்கையில எப்படி இருப்பீங்க நீங்க? அடுத்த நாள் உங்களை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்? பின்னாடி ஒரு ஒளிவட்டமே இருக்கும். அவ்வளோ சந்தோஷம். என்னவா நேத்து இருந்த ஒரு மாதிரி இருந்தா இன்னைக்கு என்ன இவ்வளோ பிரகாசமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் வீட்டுல பதுக்கி வச்சிருக்கிற அந்த பொக்கிஷம். அப்போ இவ்வளோ பொக்கிஷத்தை வாங்கினவங்க நம்ம எப்படி இருக்கக்கூடாது? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சோகம், அப்படியே ஒரு சோகத்தை சுமந்துக்கிட்டே நம்ம போவோம். இன்னமும் மொத்த இந்த உலகத்துடைய எல்லா ஊழியத்தையும் நம்ம மேலதான் கர்த்தர் வச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ஒரு சோகம், ஒரு என்ன சொல்றது, எப்பவுமே அந்த ஒரு சோக பாட்டு நம்ம கூட வந்துட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து சந்தோஷமா நம்மளை பாக்குறவங்க என்ன பண்ணோம்? ஐயோ இவங்கிட்ட என்னப்பா இருக்கு? நிஜமா ஏதாவது புதையல ஏதாவது வச்சிருக்கியா? என்ன உனக்கு கடன் எழுதி சிரிச்சிட்டு இருக்கிற? நீ என்ன உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சந்தோஷமா இருக்கேன்னா அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? பொக்கிஷமான ரட்சிப்பு இருக்கு. அதை பார்க்கும் போது அவ்வளோ வந்து அந்த ஜனங்க நம்ம கிட்ட அதனாலதான் ஓடி வரணும். அப்ப இவங்கிட்ட என்ன இருக்குதுன்னா, நீ சந்தோஷமா இருக்க, அப்ப உங்க கூட சேர்ந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வருவான். பாத்தீங்களா? அப்போ இந்த ரட்சிப்பை பத்தி நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்ப அவன் பார்க்கும் போதே அவன் என்ன பண்ணுவான்? இயேசு குறித்து கேள்வி கேட்பான். சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய காரியங்களை. இப்போ இயேசு வந்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவீங்க. சொல்லுங்க. நிறைய இருக்கு. ரட்சித்து எல்லாரும் ரட்சித்தார், எல்லாம் செஞ்சாரு, ஓகே. ஆனா அவர் வந்ததை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? அந்த யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த
ஒரு பொக்கிஷம். இந்த வானத்திலிருந்து அவர் இறக்குறாரு. அப்போ இயேசு வந்து அவர் என்ன பண்ணல, அவரை வந்து அப்படி அவங்க பார்க்கவே இல்லை. மத்தேயு 4:17 யாராவது வாசிங்க. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதலாவது இதை சொல்லி தான் ஆரம்பிக்கும். அக்குமுதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமா. ஸோ இது வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை பத்தி யாருமே பிரசங்கிக்க பண்ணல. இயேசு வந்த உடனே எதை பத்தி பேசுறாரு? பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் வந்திருக்கு அப்படின்றாரு. அவர் தான் அந்த பரலோக ராஜ்யமே. ஆனா அவர் என்ன ஜனங்களுக்கு புரியணுமேன்ட்டு அவர் சொல்றாரு. இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ நமக்கு இதுக்கு அடுத்து கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியமான விஷயம் என்னன்னா, எது? நம்மளாம் எங்க போக போறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம். அந்த சந்தோஷத்துல தானே எல்லாரும் இருக்கீங்க. இல்ல நான் அடுத்த வாரம் எல்லாம் இந்தியாவுக்கு போற மாதிரி அதே நினைப்புல இருக்கீங்களா? இந்தியா எப்பவுமே அங்கதான் இருக்கும், நம்ம போலாம் வரலாம். ஆனா நமக்கு என்ன இருக்குது? ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குது. இப்ப பிரதர் சொன்னாரு அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதை பத்தி பார்த்துட்டு இருந்தப்போ கூட ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அதே நான் நினைச்சிட்டேன். இன்கேஸ் நம்மளோ இல்லை நம்ம சார்ந்தவங்களோ அந்த இடத்துல இருந்திருந்தா நமக்கு அது எவ்வளவு துக்கமா இருந்திருக்குமா? ஆமா, நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மரித்தா எங்க இருப்போம்? நம்ம கர்த்தரோட இருப்போம். அப்புறம் ஏன் துக்கப்படுறீங்க? நம்ம வந்து அடிபட்டு கை கால் இல்லாம இருந்தாதான் அது கொஞ்சம் துக்கப்படும். ஆனா மரித்தா யாரும் துக்கப்படாதீங்க, மரித்தவங்களுக்காக துக்கப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? மரித்தா ஓகே, போயிட்டாங்களா, சந்தோஷம், சீக்கிரம் போயிட்டாங்க, நான் அடுத்து நான் போவேன், அவ்வளவுதான். அதனால உலகத்தை மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கம் கொண்டாடிட்டு யாருன்னா துக்கம் சொல்ல வந்தா அப்படிங்களா, ஓகே நாங்க ப்ரேயர் பண்ணிட்டோம், நாங்கள் நல்லதா இருக்கோம்னு சொல்லி அவங்கள துக்கப்படாம அனுப்பிச்சு விட்டுருங்க, சரியா? அதனால நமக்கு நிறைய வேலை இருக்குது, நமக்கு நிறைய மிஷன் இருக்குது, நம்மளுடைய டைம் லைன்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து ஏன் வந்து இது 4000 வருஷமா நம்ம பார்க்க 6000 இயர்ஸ் நம்ம கணக்கு பண்றோம் இல்லையா, ஆதாம்ல இருந்து. அப்ப ஏன் அந்த 4000 வருஷம் முடியும் போது அந்த நேரத்துல ஏன் இயேசு கிறிஸ்து வரணும் சொல்லுங்க? ஏன் அது கொஞ்ச நாள் முன்னாடி வர்றது, இல்லைன்னா கொஞ்ச நாள் தள்ளி வந்திருக்கலாமே? காலம் நிறைவேறணும். பிதாவின் சித்தம் தான், கண்டிப்பான சித்தம் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டாதான் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் டைம் லைன் வச்சிருந்தாருன்னா, ஆமா, புறஜாதி தான் அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். அதாவது அது வரைக்கும் அந்த வேலை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும்தான். நீங்க மட்டும் நல்லா இருக்கு, நீங்க மட்டும் இருங்க. ஆனா அந்த டைம் வந்துச்சு. எந்த டைம்? உலகத்துக்கே என்னுடைய வார்த்தை போகணும். அந்த டைம் லைன்ல தான் இயேசு வரணும்னு ஏன் நிர்ணயித்தார்னா, அந்த டைம்ல உலகத்தையே ஆட்சி பண்ணியிருந்தது ரோமர் பேரரசு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து கிரேக்க மொழி தான் என்ன பண்ணுச்சு, ஒரு அலுவலான மொழியா இருந்துச்சு. எல்லா தேசங்களிலும் கிரேக்கம். அந்த நேரத்துல இந்தியாவில கூட கிரேக்கம் படிச்சவங்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது மாதிரி எல்லா இடத்துலயும் வணிகம் சம்பந்தப்பட்ட நிறைய காரியத்துக்கு அந்த கிரேக்க மொழி முக்கியமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, இந்த பேப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ இந்த பேப்பர்ல என்ன அச்சடிக்கப்படணும்? வேதம் அச்சடிக்கப்பட்டு எல்லா கைக்கும் அப்போ கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்க்ரால்ஸ் இருந்துச்சு. ஸ்க்ரால்ஸ் எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். உட்கார்ந்துட்டு அதில் எழுதி அதை பதப்படுத்தி அதை வந்து அதை டேமேஜ் ஆகும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈஸியாக அச்சடிக்கப்பட்டது. உலகம் ஃபுல்லாக அவரோட வார்த்தை பரவச்சு. ஸோ அவருடைய டைம் லைன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். தேவன் ஒரு டைம் லைன், இயேசுக்கு ஒரு டைம் லைன் வச்சிருக்காருன்னா அப்ப நமக்கும் வச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. அந்த டைம் லைன்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். அதனாலதான் கர்த்தர் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். இல்லைன்னா நம்மள மாதிரி 1000 பேர் வெளியில இருக்காங்க, ஆனா நம்மளை விட சூப்பரா பேசுறவங்க இருக்காங்க, நம்மளை விட பக்தியானவங்க இருக்காங்க இல்லையா? எல்லா மதத்திலும் இருக்காங்க. ஆனா நம்மளை தேர்ந்தெடுத்தாருன்னா நமக்கு அவரு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதுதான் அந்த மிஷன், அதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், அந்த டைம் லைன் சென்சிட்டிவா நம்ம அதை யோசிக்கிறவங்களா இருக்கணும். ஆமா, இந்த ட்ரெஷர் பத்தி நான் சொல்லும் போது இந்த ட்ரெஷர் வந்து 2 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து பிசிக்கல் வேர்ல்டு, நம்மளுடைய சாதாரண உலகத்திலையும் இந்த ட்ரெஷர் இருக்குது. அதே போல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் இந்த ட்ரெஷர் இருக்குது. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷரை பத்தி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13:14 குயிக்கா.
ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். 13:44 வாசிங்களா? அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமா, அவன் என்ன பண்றான்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்ப அவன் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டான், தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். ஏன்னா அது அவனுக்கு சொந்தமாகணும் அப்படின்ட்டு. 45 வாசிங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமா. சோ இந்த டோட்டல் அதிகாரத்திலே என்ன பண்றது? ஊமைகள் மூலியமாக பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு அவரு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பரலோக ராஜ்யம் தான் இப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த பொக்கிஷம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த பூமியில இருந்து பரலோகம் போறதுக்கு நம்ம விசா வாங்கிட்டோம். அது என்ன விசா? ரட்சிப்பு விசா வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன வேணும்? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க டிராவல் பண்ணணும், டிக்கெட் வாங்கி. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயத்தம் பண்ணணும். நம்ம கர்த்தர் கொடுத்த வேலையை செஞ்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? டிக்கெட் கிடைக்கும். விசா மட்டும் வச்சுட்டு ஏர்போர்ட் போனா அவங்களை விட்டுருவாங்களா? கண்டிப்பா விட மாட்டாங்க. அப்போ நமக்கு அவர் என்ன வச்சிருக்காரு? அந்த ரட்சிப்பு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு வேலை வச்சிருக்காரு. இந்த வேலையெல்லாம் நீங்க முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கடைசியா நான் டிக்கெட் தரேன். அப்ப நீங்க அப்ப மரணிக்கும் போது நம்ம நேரம் எங்க போயிடுவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். இப்படி இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப தெரியாத கூட்டம் இவ்வளவு இருக்குது. இந்த கூட்டத்தை பத்தியான பாரம் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரகசியத்தை மற்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். இந்த 47ஆம் அதே அதிகாரத்துல 47ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாடிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகே, போதும். அது கடைசியா இந்த வசனம், இந்த அதிகாரத்துல கடைசியா பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க? மீன் பிடிக்கிற வலைக்கு ஒப்பா இருக்குது. அந்த வலை என்ன பண்ணுது? நல்ல மீன் கெட்ட மீன் பார்த்தா பிடிக்கும் இல்ல, எல்லாத்தையும் பிடிச்சு எடுக்குது. கடைசியா அதை பிரிச்சு எடுப்பாங்க. அப்போ இதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இந்த வேலையை பரலோகத்துல யார் பண்ணுவாங்க? கடைசியா தேவ தூதர்கள் பிரிச்சு எடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்கு பிடிச்சவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றது, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட போறது. சில கம்யூனிட்டி நமக்கு பிடிக்காது, ஏன்னா அவன் நம்ம எதிர்த்து நிக்கிறான். அதனால அவனை ஒதுக்கிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தான் அந்த வலை. நம்ம என்ன பண்றோம்? எல்லாரையும் பிடிச்சி கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம். கடைசியா அவர் நியாயம் தீர்த்துப்பார், யார் உள்ள வைக்கணும், யார் வேண்டாம். அதனால அந்த இப்போ இதோடைய மெயின் விஷயம் என்னன்னா, அந்த பரலோக ராஜ்யம் தான் நமக்கு அந்த ட்ரெஷரா இருக்குது. இந்த ஒரு புதையல் இங்க இருக்குது, நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, சரி. அப்போ இந்த பிசிக்கல் எப்பவுமே நம்ம ஸ்பிரிச்சுவலா பேசும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் ஏத்துப்போம். ஆஹா, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்குது, கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு எடுத்துக்கலாம். ஆனா இதே பிசிக்கல் வேர்ல்ட்ல போயிட்டு நம்ம உலக பிரகாரமான சில விஷயத்த பேசும்போது, பைபிள் சில விஷயத்த சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அப்படி ஹர்ட் ஆயிடும். பார்ப்போமா? மத்தேயு 19:21 குயிக்கா வாசிங்க. 5 நிமிஷம் தான் இருக்கு. அதற்கு இயேசு, நீ பூரண சற்புணராய் இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கவும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஓகே, போதும். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆனா ஒரு ரொம்ப ஐஸ்வர்யவான்னு ஏசப்பா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நான் என்ன செய்யணும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா அவர் என்ன சொல்றாரு? நீ எல்லாம் வித்துட்டு என் பின்னாடி வாப்பா அப்படின்றாரு. அப்போ இதே மாதிரி ஏசப்பா நம்ம கிட்ட சொன்னா நம்ம செய்வோமா? கொஞ்சம் யோசிப்போமா? ஒரு செகண்ட் யோசிப்போம்ல. இப்போ நீங்க ஒண்ணும் இல்லை, இப்போ கத்தர்ல வந்து உங்ககிட்ட சம்பாரிச்ச மொத்தத்தையும் நீங்க ஊழியத்துக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, என் பின்னாடி வாங்க அப்படின்ட்டா சரி. இதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? லிட்டரலா எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு அந்த மனுஷனுக்கு புரியும்படியாக அவர் அந்த காரியத்தை சொல்றாரு. ஏன்னா அவன் என்ன பண்றான்? தன்னைத்தானே
ஒரு நீதிமானா காட்டிக்கிறான் இயேசு. அவர் என்ன சொல்ற, நீ போய் மத்ததெல்லாம் செய்ப்பான்றாரு. ஏன்னா இன்னும் அவன் பேலன்ஸ் இருக்கு, அவன் செய்ய வேண்டியது, அதான் அவனுக்கு புரியல. அதனால அவனுக்கு புரியுற பாணியில அவர் சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண, முதல்ல நீ போய் எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கினோடனே அவனுக்கு அப்பதான் புரியுது, ஐயோ ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், அப்ப ஏதோ ஒரு கட்டளையை அவன் நிறைவேற்றல, அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான்னு பைபிள் சொல்லுது. அப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும், தன்னை சுத்தி இருந்த ஏழைங்களுக்கெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்துல இருந்து கொஞ்சமாவது அவன் கொடுத்துட்டு, அவன் அந்த பெரிய ஐஸ்வர்யன்ல இருந்து சின்ன ஐஸ்வர்யனா வந்திருந்தானா ஏசு வாசல போய் ஏத்துட்டுப்பாரு. ஆனா அதை அவன் செய்யல. அவன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் தனக்குன்னு வச்சுக்கிட்டு கடைசியா இவருக்கு என்ன வேணுமா, பரலோக ராஜ்யம் மட்டும் வேணுமா. பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல பெரிய ஐஸ்வர்யன் இடத்துல நம்மளுடைய பேரை வச்சு நம்ம யோசிக்கணும். இது ஏன் அப்படி, ஏன் அதை முக்கியமா அதை நான் சொல்றேன்னா, இதுல ஒரு இந்த வசனம் வந்து இங்கிலீஷ்ல வரும்போது இதுல ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா, இந்த பிசிக்கல் வெல்த். லூக்கா 16:9 சீக்கிரமா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் போது உங்களை நிச்சயமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருளால் உங்கள் சிநேகிதரை சம்பாதியுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, பரலோகத்துல ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க வந்து நம்மள ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ அநீதியான உலக பொருளை வச்சு இவங்களை வந்து சம்பாதிச்சா அது கரெக்டா தப்பா? அந்த அநீதியான உலக பொருள் எது? இதுதான் கேள்வி. பணம் எல்லாமே அநீதியா? நீங்க நேர்மையா சம்பாதிச்சா அது நீதியான பணம் தான். எல்லாம் பணம் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, அது அளவுக்கு அதிகமா ஆகும்போது தான் அது நமக்கு ப்ராப்ளம். அப்போ இங்க என்ன சொல்றதுன்னா, அது இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் வந்து மேமோன். மேமோன்னா அன்ரைச்சியஸ் வெல்த். அன்ரைச்சியஸ், அது அநீதியான ஒரு வெல்த். ஆனா அது என்ன பிரச்சனைனா, இங்க சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த அநீதியான வெல்த்னா நம்மளுடைய தேவைக்கு அதிகமா நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல, அதுதான் அநீதியான ஒரு பணம். நம்ம தேவைக்கு அதிகமாக, உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, உங்க ஃபேமிலி இப்படி இருக்குது, உங்க நீடு இவ்வளோ இருக்குது, இதுக்கேற்ற வீடு கட்டுங்க, அதுக்கேற்ற சொத்து சேர்க்கணும். அப்போ அதை மிஞ்சி நம்ம ஒரு காரியத்தை நமக்குன்னு வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது அநீதியா இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரி நீ ஃப்ரீயா மொத்தமா யாருக்கும் கொடுக்க வேணாம், அதை உனக்கே நீ ஆதாயப்படுத்திக்கோன்றாரு. எப்படி ஆதாயப்படுத்தணும்னா இந்த மாதிரி தான், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறது செலவு பண்ணுங்க. மற்ற அதனால சிநேகிதரை சம்பாதிங்க. அந்த சிநேகிதர்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பரலோகத்துல உங்களுக்காக நன்மை செய்வாங்க, அவங்க உங்களுக்காக நிற்பாங்க. அப்போ நம்மளுடைய பணம், நம்மளுடைய சம்பாதிப்பு, நம்ம எல்லா காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய தேவை எதுன்றத ஞாபகமா வச்சு அதுக்கு மிஞ்சினதை எடுத்து சகோதரர் நீங்க செய்வீங்க, அவங்கள வந்து ஆதாயப்படுத்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் ட்ரெஷர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு என்ன இருக்குது, கர்த்தர் ஒரு டெட்லைன் வைக்கிறார். இதுதான் லிமிட். இந்த லிமிட்டை வந்து நீ தீர்மானி, உன் பக்கத்துல இருக்கவங்க சொல்லக்கூடாது. அவங்க சொல்ல, ஏய் இவனுக்கு எல்லாம் வந்து லேண்ட் க்ரூசர் தேவையா, பாரு எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கலாம்ல, இதுல ஒரு சின்ன காரை வாங்கிட்டு மிச்சத்தை அவன் கர்த்தருக்கு கொடுத்துடலாம், ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், இப்படிலாம் பேசிப்பாங்க. ஆனா பேசுறவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு நல்ல லக்ஸரியான வண்டி தான் வச்சிருப்பான். அப்போ என்னன்னா நம்ம மற்றவங்கள நியாயம் தீர்த்துட்டு இருக்கோமே தவிர நாம அதை செய்யறது இல்லை. அதனால இந்த விஷயத்துல உலக பிரகாரமான நம்மளுடைய எல்லா விதமான ட்ரெஷர்ஸையும் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணோம். அது கர்த்தருக்கு முன்பாக அது நமக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு நெகட்டிவா மாறிடக்கூடாது. அதாவது நம்ம ஆதாயப்படுத்திக்கணும்னு தான் கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்க, நீ இதை யூஸ் பண்ணு, உனக்காகவே யூஸ் பண்ணிக்குவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கடைசியாக அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த ஜூஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவர் என்ன கொண்டு வருவாருன்னு நினைச்சாங்கன்னா, என்ன கொண்டு வர நினைச்சாங்க, அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கொடுப்பாரு, அவர் வந்து நமக்கு வந்து அந்த ரோம ராஜ்யத்தையே பிடிச்சி நம்ம கருத்துல கொடுத்துருவாரு, நம்மளை வந்து இப்ரேயர்களை பெருசா உயர்த்திடுவாங்க, இஸ்ரேல் தான் அங்க டாப்ல இருக்கும், அங்க வந்து நல்ல சமாதானம், ஒரு சிவில் பீஸ் இருக்கும், அந்த ஒன்று ராஜ்யமே சமாதானத்தை கொண்டு வந்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யம் செழிக்கும் போது அந்த ஜனங்க எப்படி இருப்பாங்க, அவங்களும் ஒரு ப்ராஸ்பர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பரிட்டி கொண்டு வருவார். இப்படிலாம் கனவுல வச்சிருந்தவங்க தான் அந்த மெசேஜ் அவங்க மனசுல. ஆனால் இயேசு எப்படியாய் வந்தாரு, அவரு
அவர் வேற ரீசனுக்காக வந்தார். அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய ராஜ்யம் இங்க இந்த உலகத்துக்குரியது இல்லை அப்படின்ட்டு. அதனாலதான் அவன் இந்த மார்க் 1:14 வாசிக்கணும். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஓகே, போதும். அப்போ காலம் நிறைவேறிற்று, இந்த வார்த்தை ரொம்ப கவனம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? காலம் நிறைவேறிற்று. ஏன்னா அவரே வந்துட்டாரு, அவர் தான் காலம். நானே வந்துட்டேன், டைம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண? உடனே மனம் திரும்பி விசுவாசி, சுவிசேஷத்தை விசுவாசி. முதல்ல என்ன பண்ணணும்? நீ மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் விசுவாசிக்கணும். இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த ரிப்பென்ட் போது இட் இஸ் மெட்டானியோ. இந்த மெட்டானியோனா என்னன்னா சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். அந்த மனம் திரும்புதல்னா என்னன்னா அவனுடைய அந்த சிந்தனை எல்லாமே புதுசா மாறணுமா. மனம் திரும்புதல்ன்றது சாதாரணமா சும்மா பை வேர்டு கிடையாது. ஓகே, நான் பழச விட்டுட்டேன், நான் அப்படி கிடையாது. அவனுடைய சிந்தனையில இருந்து மொத்தமே என்ன ஆகணும்? புதியசா மாறணும். அதனாலதான் புதிய சிருஷ்டியா ஒருத்தன் மாறுகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அது எங்க தொடங்குதுன்னா நம்மளுடைய சிந்தனையிலிருந்து தொடங்குது. அதனாலதான் அந்த மனம் திரும்புதல்னு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்போ மனம் திரும்பினா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. மனம் திரும்பி விஷயத்தை விசுவாசிக்கணும். அப்ப அந்த பிலீவ்ன்ற வார்த்தைக்கு என்ன சொல்றதுன்னா பிஸ்டியோ அப்படின்ற கிரேக்க பதத்திலிருந்து எடுத்து, அது என்னன்னா டு பிளேஸ் த கான்ஃபிடன்ஸ் இன் த திங் வி பிலீவ். அவன் வந்து அந்த எதை விசுவாசிக்கிறானோ அதுல என்ன வைக்கணும்? அவன் ஒரு உறுதிப்பாடோட இருக்கணும். அதுல உறுதி. நான் அதுல இருந்து இது சின்ன விஷயம் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், நான் உறுதியா நிற்பேன் அப்படின்னு. அப்ப அந்த மனம் திரும்புதல்ல இவன் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும்னு இயேசு சொல்றாரு. அப்பதான் என்ன பண்ணுது? அந்த மனம் திரும்புதல் முழுமை அடைகிறது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை தான் அந்த ஜனங்களுக்கு சொல்ல வந்தாங்க. அவங்க என்னது வேற கனவுல இருந்தாங்க, இயேசு இப்படி பண்ணும் அப்படி. அதனாலதான் அவங்க ஏத்துக்கல. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி யாரும் இல்ல, ஏசப்பா இல்ல. அந்த பணக்காரன் வந்து ஏசப்பா கிட்ட பேசும்போது அவர் கடைசி ஒரு பதில் சொல்றாருல, நீ என்ன பண்ண? பணத்தை வித்துட்டு பின்னாடி வான்னு. அவன் மன சோரோட போயிட்டான். ஏன் போயிட்டான்னா இவன் எதிர்பார்த்த பதில யார் சொல்ல? ஏசப்பா சொல்ல. அவர் வித்தியாசமா சொல்லிட்டாரு. அதனால அவன் கஷ்டப்பட்டு ஓடிட்டான். அதே மாதிரிதான் யூதர்களும் அவங்க எதிர்பார்த்த இயேசு அவர் இல்லைன்ட்டு அவர் மறுதளிச்சிட்டாங்க. ஆனா அவர் வந்தது அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த ஒரு பொக்கிஷத்தை பார்க்க அவர்கள் மறந்து விட்டாங்க. அந்த பொக்கிஷம் எதுனா கொலோசியர் 3:2-3 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இயேசுக்குள்ளாக இருந்த ஒரு பொக்கிஷம் என்னது? ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. போதும். அப்போ அவர் கொண்டு வந்த பொக்கிஷம் எது? மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஞானமும் அறிவும். இது இருந்தா போதும். பரலோக ராஜ்யம் நான் என்னன்னு தெரியும், பரலோக பிதா நான் என்னன்னு தெரியும், ரட்சிப்பு நான் என்னன்னு தெரியும், இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு தெரியும், அவருடைய மிஷன் என்ன, அவருடைய கட்டளை என்ன, அதை எப்படி நிறைவேற்றணும், இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ அவர் கொண்டு வந்த ஞானத்தையும் வேணான்ட்டாங்க, அவர் கொடுக்க நினைச்ச அறிவையும் வேணான்ட்டாங்க. அதனாலதான் அந்த ஜனங்க எழுந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை என்ன பண்ணிக்கிட்டோம்? நம்ம சுதந்திரிட்டோம், நம்ம வந்து அதை பெற்றுக்கொண்டோம். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? இயேசுவின் ஞானமும் இயேசுவின் அறிவும் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளா செயல்படணும். யாருமே நம்மள குற்றம் சொல்லக்கூடாது. வேலை செய்யற இடத்துலயோ குடும்பத்திலேயோ நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு நம்மள பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா, நீங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. யார்கிட்ட கேட்கணும்? அந்த ஞானமே வடிவான இயேசு, அவர் நமக்குள்ள இருக்காரு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தெளிவு வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். யாரையும் தேடி ஓட வேணாம். நமக்குள்ள இருக்கிற இயேசுவே நம்மளுடைய பொக்கிஷம். அவரே ஞானம், அவரே நமக்கு அறிவு. அதனாலதான் இந்த உலக ட்ரெஷரை விட்டுட்டு போகும்போது, அதனால இந்த மத்தேயு 6:33 என்ன சொல்றதுன்னா, என்ன எழுதியிருக்கு? 6:33. ஆமா, மத்ததெல்லாம் என்ன பண்ணுவோம்? கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றோம்? கூட கொடுக்கறதுதான் வேணும்னு ஓடிட்டு இருக்கோம். அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டோம்? சின்னதா நினைச்சிட்டோம். ஆமா, இத பத்தி யோசிக்கும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வச்சு,
கூட கொடுக்கப்படும். நம்ம நேரா ரொம்ப பசியில மத்தியானம் ஒரு மீல்ஸ் சாப்பிட போவோம் ஹோட்டல்ல. போன உடனே நம்ம பணம் கட்டுவோம், மீல்ஸ் வாங்குறோம். மீல்ஸ் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து வைப்பாங்க, இலெல்லாம் போட்டு அந்த ரைஸ் வச்சிருவாங்க. ரைஸ் வச்சுட்டு குழம்பு வச்சிருவாங்க. இதுதான் என்ன பண்ணுது, இதுதான் பரலோக ராஜ்யம். இதை கொடுத்துட்டாங்க. மற்றதெல்லாம் என்னது, சைட் டிஷ் எல்லாம் ஃப்ரீ, அது கூட கொடுப்பாங்க, எவ்வளோ வேணா நீ எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எதுக்காக பார்க்குறோம், நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டுடுறோம். சைட் டிஷ் தான் நமக்கு பெருசாக தெரியுது. இப்படிதான் நம்ம வந்து எவ்வளோ சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும்ன்றத நம்மளே ஒரு நிமிஷம் நம்மளை நிதானிச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் என்ன நமக்கு திட்டம் வச்சிருக்காரு. கடைசியாக இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும். என்னன்னா, ஊழியமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம நினைச்ச மாதிரி கர்த்தர் செய்யணும் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கவே கூடாது. அவருடைய சித்தம் என்ன, அவருடைய மனசுல என்ன நினைச்சிருக்காரு, அவருடைய எண்ணம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுங்களேன், நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதேதான் சவுல் ராஜாவாகும் போதும் அவங்க ஒரு ராஜா வேணும்னு இஸ்ரவேல் எல்லாரும் கேட்கும் போது அப்போ என்ன நடக்குது, இவர் போயிட்டு சாமுவேல் போய் அவர்கிட்ட கர்த்தர் எடுத்துட்டு நிக்கிறார். இப்படிலாம் பண்றாங்க அவங்கள அப்படி. அவன் உன்ன சொல்லல, என்னதான் மதிலச்சாங்க, நீ ஏன்னா ஃபீல் பண்ற, நீ அமைதியா இரு. ஆனா ஒரு விஷயம், அவங்க ராஜா வேணும்னு கேட்டாங்கல்ல, அந்த ராஜா வந்தா அவங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வரும் நீ போய் சொல்லு அப்படின்றாரு. அப்ப அந்த அதிகாரம் ஃபுல்லா சொல்றாரு. என்ன சொல்றாரு, உன் பிள்ளைங்களை எடுத்து அவன் ரத வீரரா போர் வீரரா வச்சுப்பான், உன்னுடைய தசம பாகம்லாம் எடுத்து அவன் வேலைக்காரனுக்கு கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாவே வரும். ராஜா உன்னை நிம்மதியா வைக்க மாட்டான், உனக்குரியதெல்லாம் புடுங்கிப்பான். ஆனா எல்லாத்தையும் கொடுக்குற ராஜா நான் இருக்கேன் அப்படின்னு அவன் கொஞ்சமாவது யோசிக்கணுன்றதுக்காக சாமுவேல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இவர் போயிட்டு மூச்சை பிடிச்சி எல்லாத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றாருப்பா கர்த்தர்ன்னு எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே கடைசியா இஸ்ரவேல் மூப்பர்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கேட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ராஜா தான் வேணும்ன்றாங்க. அப்ப பாருங்க, நம்மளுடைய மன கடினம், மனுஷன் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ணாலும் எனக்கு இதெல்லாம் வேணாம், கர்த்தருடைய ராஜ்யம் வேணாம், இதெல்லாம் வேணாம், எனக்கு உலகம் தான் வேணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த எல்லா கண்களும் குருடாக்கப்பட்டிருக்குது. ஏன் நம்ம சுவிசேஷன் சொன்னா அவங்க ஏத்துக்க முடியலன்னா, அவங்க எது மேல பற்றா இருக்காங்க, இந்த உலக பொருள், உலகம், இதுதான் வேணும். ஸோ இதை மாற்றணும்னா கர்த்தர் என்ன பண்ணணும், கர்த்தருக்காக நம்ம தான் ஓடணும். அப்பதான், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளால சில ஊழியங்கள் சரியா செய்ய முடியலன்னா என்ன காரணம்னா, நமக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பாவ சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பாவத்தை செஞ்சுட்டு உடனே நம்ம மன்னிப்பு கேட்டு ஓகே கர்த்தர் என்ன மன்னிச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா போவோம். திரும்ப ஒரு வாரம் போவோம், ஒரு மாசம் போவோம், திரும்பவும் அதே பாவத்தை செஞ்சுட்டு ஐயோ. அப்புறம் மனசுல ஒரு வசனம் வரும் சூப்பரா, என்ன வரும், நீதிமான் 7 தடவை இருந்தாலும் நான் எந்திரிப்பேன் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம எந்திரிச்சு உற்சாகத்தோட ஓடுவோம். ஆனா என்ன ஆயிடும், இது வந்து இட் இஸ் a loop. இதுல வந்து நம்ம விழக்கூடாது. இது சாத்தானுடைய ஒரு ட்ராப். லூப்னா என்ன தெரியுமா, அதுக்கு முடியவே இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நடக்காது, தேவனுடைய திட்டம் நிறைவேறவே செய்யாது. அப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா இந்த நாள்ல கர்த்தரிடத்துல நம்ம கேட்போம், நம்ம பொக்கிஷத்தை என்னது என்று அறிந்து கொள்வோம். இயேசு வந்து சீக்கிரமா வரப்போகிறார். கடைசியா வருகிறப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, ஒரு மனுஷன் அந்த ஒரு மாஸ்டர் வந்து ஒரு காயினை கொடுத்து புதைச்சி வைக்க சொன்னாங்கல்ல, அவர் திரும்பி வரும்போது என்ன சொன்னாரு, உள்ள வச்சிருக்கிறேன், நான் பயந்துட்டேன், நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னு அந்த காயின் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ நமக்குள்ள வச்சிருக்கிற இந்த ஒரு பொக்கிஷத்தை அவர் வந்து பார்ப்பார். இவ்வளோ உனக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்தனே, இதை வச்சு என்னப்பா பண்ணேன்னு கேட்டா நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு, இருக்குன்னு சொல்லுங்க. அப்பதானே ஒரு விசுவாசத்திலேயே சொல்லுங்க, இருக்கு கர்த்தருக்குன்னு நான் ஊழியம் செஞ்சேன், ஆத்மாவை வந்து ஆதாயப்படுத்தினேன், ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு நமக்கு என்ன இருக்கணும், ஒரு நமக்குள்ளேயே ஒரு விசுவாசம், ஒரு உறுதி, ஒரு சந்தோஷம். நம்ம இந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், கர்த்தருக்காக ஓடுறோம் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைப்போம். சாத்தானுடைய ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான்னா, நமக்குள்ள எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து நம்மளே என்ன பண்ணுவோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ண வச்சிருவான். நமக்குள்ள நிறைய இருக்கு. இப்போ ஆதாம் ஏவாள் கதையும் அதே தான். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தோட்டத்துல வச்சிருந்தாரு. ஆனா சாத்தான் போய் என்ன சொல்லிட்டான், இதை பத்திலாம் பேசல, அவங்க கிட்ட என்ன இல்லாததோ அது சின்ன, அதை போய் பெருசா பேசி அவங்கள ஏமாத்திட்டான். அதே தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம கிட்ட பெருசா இருக்கிற ரட்சிப்பை நம்ம வந்து மறக்கடிச்சிட்டு
தேவையில்லாத இந்த உலகத்தை கொண்டு வந்து காட்டுறோம். இங்கப்பா இதுதான் உனக்கு தேவை, இதை எடுத்துக்கோ, இதுதான் வேணும்னு இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு நிமிஷம் நம்மள ஸ்லிப் ஆயிடும் அவனுடைய தந்திரத்துக்கு. அதை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் வச்ச பொக்கிஷத்தையே மனசுல வச்சு நம்ம ஓடுவோம். இது ஓடும் போது சில நேரத்துல அடிபடும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். இது இல்லாம நம்மளுடைய ஊழியம் நிறைவேறாது. கண்டிப்பா ஒரு பில்டிங் கட்டுறான்னு வச்சுங்களேன், அந்த மேஸ்திரினா அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காயம் ஏற்படும். ஆனா கடைசியா கட்டி முடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான், சந்தோஷமா திருப்தியா நான் பட்ட பாடுக்கு கர்த்தர் இதை செஞ்சார் அப்படின்னு சந்தோஷப்படுவாள். அதனால தாவீது வந்து இந்த இந்த நெருக்கத்தை பத்தி எழுதுறதுக்கு தான் அந்த சங்கீதம் 23 5ஆம் வசனத்துல என்ன எழுதுறாருன்னா, என் தலையை எதனால் அபிஷேகம் பண்ணுகிறார், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் எதுக்கு நினைச்சீங்க, நம்ம பயங்கர நல்ல ஒரு உற்சாகத்தோட ஓடுறதுக்கு தான் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன் இதை இங்க எழுதினார்னா, தாவீது யாரு, அவர் வந்து ஒரு ஷெப்பர்ட் இல்லையா, அவர் வந்து ஒரு ஷெப்பர்ட். அந்த ஷெப்பர்ட் என்ன பண்றாருன்னா, அந்த ஆடுகளை பார்த்துட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு ஆடு வந்து திடீர்னு என்ன ஆகும்னா பார்த்தா அது தலையில எங்கன்னா அடிபட்டு இந்த மாதிரி மூக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்தா ரத்தம் புண்ணெல்லாம் ஆயிடுமா. என்னடா ஆகும்னு பார்த்தா அது சும்மா இருக்காது. அந்த ஊருடைய நம்ம ஊர் மாதிரி செழிப்பான புல்வெளி கிடையாது. அங்க எல்லாமே புதரும் முட்கல், அதுக்கு இடையில முளையிற சின்ன செடிங்களை தான் அது போய் சாப்பிடும். அது சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அது கண்ணு மூக்கு எல்லாத்துலேயும் முற்கள்லாம் குத்தி அதுக்கு காயம் ஏற்படும். காயம் ஏற்பட்டா உடனே என்ன பண்ணோம், அந்த காயத்தினால நிறைய பூச்சிகளும் இதுவும் வந்து அந்த ஆடை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதனால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியாவே இருக்கவே முடியாது. அந்த பூச்சிங்க என்ன பண்ணும், அதை உபத்திரவம் கொடுப்பாங்க. அந்த உபதிரவத்தை தாங்க முடியாம இந்த ஆடு என்ன பண்ணோம்னா, ஓடி போய் தன்னைத்தானே மரத்துலயோ கல்லுலயோ போய் இடிச்சுக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ இரிட்டேஷன். நமக்கு கை கால் இருக்கு, நம்ம சொரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பண்றோம். அது என்ன பண்ணோம், போய் வேற வழி இல்லாம முட்டி முட்டி கஷ்டப்படும். அந்த கஷ்டப்பட்டு சில ஆடுங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அப்போ ஆடு சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, இதே மாதிரிதான் கர்த்தருக்கு நிற்கும் போது நிறைய நெருக்கங்கள் இதெல்லாம் வரும்போது தான் சில பேர் வந்து என்ன பண்றாங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நம்ம வாயில நம்ம சொல்றோமா இல்லையா. ஏன் கர்த்தரை என்ன வச்சிருக்கீங்க, என் பாடு போதும், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றோமே தவிர, இந்த ஆடுகள் என்ன பண்றாரு, அந்த மெய்ப்பன் போயிட்டு அந்த எண்ணெயால ஊத்தி அதை அபிஷேகம் பண்ணி தேய்ச்சி விடுறாரு. அவரு எண்ணெய் ஊத்தி அதை குணப்படுத்துறாரு இல்லையா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்ம மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி நம்மளை ஓட வைக்கிறாரு. அதனால என்னால முடியல அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. கர்த்தர் இருக்கிறார், என் அபிஷேகிங்க, நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு நடத்துவார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்மளை கண்டிப்பா நடத்தும். எப்படி ஆடு வந்து அந்த ஷெப்பர்டை நம்பி அது தன்னை ஒப்பு கொடுக்குதோ, அதே போல இந்த நாளிலும் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம எல்லா விஷயத்துல இருந்தும் நம்மளை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம இந்த சால்வேஷன் நிறைய பார்த்தோம். சால்வேஷனோட பேக்கேஜ் என்ன, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் என்ன, நம்ம வந்து என்ன அத்தாரிட்டி நம்ம வாங்கியிருக்கோம் கர்த்தருக்குள்ள, அதை நினைச்சோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளே ஒரு பவர் இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஐஏஎஸ்ஆ இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அத்தாரிட்டி என்னன்றது நம்ம உணர்ந்தோம்னா, அப்போ நம்ம இன்னும் பிரகாசமா அவருக்காக செயல்படுவோம். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி பார்த்தோம்ல, பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதோட மிஷன் என்ன, அதோட விஷன் என்ன, இதை நீங்க சிந்திங்க. அப்போ கர்த்தர் நம்மளை நடத்துவார். மறுபடியும் அந்த கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் வாட்ச வசனத்தை வாச 2 கொரிந்தியர் 4:7 முடிச்சிரு. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமா, இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோம், மண் பாண்டம். சாதாரண ஒரு மண் பாண்டம். ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கே நம்ம ஜீவன் பிரிஞ்சிடும். ஆனால் இந்த உலகமே தாங்கக்கூடாத ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு பொக்கிஷமாகிய அந்த கிறிஸ்துவின் ரட்சிப்பை இந்த மண் பாண்டத்துக்குள்ள வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.